தெரியாதனமா அவங்கிட்ட சொல்ல போல ஒரு கொலையை அதுக்கப்புறம் என்னால அங்க தொழில் பண்ண முடியல. பாட்டி விட்டு திண்ணைக்கே வந்துட்டான். சாரதா அடிக்கடி வந்து நீ என் பிள்ளைய கொண்டுட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் என்கிட்ட சண்டை போட்டு போவான். நீ ஒரு அப்பன் தானே, என் பிள்ளைய நாசம் பண்ணிட்டியே. ஐயோ, என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு தானியான்னு என்ன சாரதா வாசல் நின்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன். பேசாம இருங்க மாமி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவனால என் வாழ்க்கைய சீரழிஞ்சு போயிருது. இவன் தான் என் குழந்தைய நாசம் பண்ணிட்டான். ஐயோ சாரதா, உன் ஆதங்க எனக்கு புரியுதுடி. அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? உங்க கடையில வந்து உன் புள்ள சாகணுங்கிறது அவன் விதி. முதல்ல நீ ஆதங்க போ. குழந்தைய எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சேன். நீ அழாதடி. வா புள்ள மேல உசிரியே வச்சிருந்தாவ இப்ப தற்கொலை பட்டு செத்து போயிட்டான். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு என்னால வாழ முடியல. இதுக்கு மேல என்னால வாழ முடியல. என்ன அரெஸ்ட் பண்ணிடுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணிடுங்க. வடக்குப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும் சார். இந்த கொலை கேஸ்ல இவங்க சரண்டர் ஆயிருக்காங்க. என்கொயரி பண்ணதுல இந்த கேஸை நீங்க டீல் பண்றதா தெரிஞ்சது, அதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். தேவி, நீ நான் தான் சீதாபதியோட பொண்ணு. நானும் எங்க அப்பாவை கொன்னுட்டேன். என்ன கைது பண்ணிடுங்க, என்ன தூக்குல போட்டுடுங்க, போட்டுடுங்க. என்ன மிஸ்டர் அடிப்பாரு? ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஆகாஷ். என்ன சொல்றீங்கம்மா? நீங்க உங்க அப்பாவை கொலை பண்ணீங்க? ஆமா, எங்க அப்பாவுக்கு நான் பொண்ணே கிடையாது. எங்க அப்பா என்ன பொண்ணு மாதிரி நடத்தல. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? ப்ளீஸ். ஒரு இடம் என்னோட கணவர் என்ன பொண்ணு கேட்க வந்தப்போ ஏதோ ஒரு கோபத்துல நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. உங்க துணியெல்லாம் துவச்சு போட்டுக்கிட்டு உங்களுக்கு சமையல் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்டாட்டி மாதிரி பேசாம நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்ப எங்க அப்பா கோவப்பட்டு இருந்தாலும் அண்ணில இருந்து எங்க அப்பாவோட போக்கே சரியில்லை. ஒரு நாள் ராத்திரி அவர் என் ரூமுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, நீ படுத்துக்க. வெளியில ஒரே குளிரா இருக்கு, அதான் உள்ள வந்துட்டேன். அம்மா, அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானமா பண்ணுவேன். எங்க அப்பாவே என்கிட்ட இந்த மாதிரி நடந்து பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன செய்யறதுன்னே தெரியல. கோவமா வந்துச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியல, வெளியிலையும் சொல்ல முடியாது. பலியாயிட்டேன். அப்பவே எனக்கு செத்து போயிடலாம் போல இருந்துச்சு. அதே நேரத்துல கல்யாணம் பண்ணி சாதாரண வாழ்க்கை வாழணும்னு ஆசையும் இருந்துச்சு. அந்த நேரத்துலதான்
ஒரு நாள் என்ன திருட்டுத்தனமா பார்க்க வந்தாரு. ஓடி போலாமா? அப்போ செத்து போலாம். விஷம் வாங்கிட்டு இருக்கேன். ஏதோ காதல்ல உளறாருன்னு நினைச்சேன். கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் விஷம் வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் சாப்பிட்டாவே போதும், 2 பேரும் போயிடலாம். சீரியஸா சொல்றேன். ஆகிற காரியத்தை பேசுங்க. செத்து போகணும்னா விஷம் எல்லாம் தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, அப்பா வந்துடுவாரு. மர்மத்திலேயே போடுவாரு, போய் சேர்ந்துடலாம். ஆமா ஆமா, எனக்கு கூட உங்க அப்பா நான் கொஞ்சம் பயந்தான். அன்னைக்கு ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டேன். உங்க பொண்ணை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் நல்ல வேலை என்ன அடிச்சுடுவாரோன்னு பயந்தேன். பெருந்தன்மையை மன்னிச்சு விட்டுட்டாரு. சரி சரி, அப்பா வர நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க. நீங்க இங்க இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ்வளவுதானா? கிளம்புங்க. தொட்டுட்டேன். இன்னைக்கு இது போதும். என் மேல அவரு இவ்ளோ ஆசை வச்சிருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு சத்தியமா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. அதனாலதான் அவரை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அந்த நேரத்துலதான் இவர் எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்தாரு. இவர் மேல இருந்த கொலை பழிய என் புருஷன் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது உபயோகப்படுத்திக்கலாம்னு நினைச்சதா எங்க அப்பா செத்த அன்னைக்கு அவருக்காக சுட்ட தோசையில விஷத்தை கலந்து கொடுத்தேன். அன்னைக்கு அவர் கொடுத்த விஷத்தை மறைச்சு வச்சிருந்தேன். இப்போ அதை உபயோகப்படுத்தலான்னு முடிவு பண்ணேன். சாப்பிடு தம்பி, சீக்கிரம் போலாம். போலீஸ் ஸ்டேஷன் தான். எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன்? தம்பி இருட்டி போச்சு, வெளியே 2 பேருக்கும் சுட்ட தோசையில விஷத்தை கலந்து போன விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டோம். நீ நாள் வா இங்க வா. நம்ப வைக்கணும். தோசை எனக்கு இல்லையா? ஐயோ, அப்பாக்குங்க, விடுங்க வேணும். விடுங்க. ஆதவன். 2. என்னமா ஆச்சு? தோசை அப்பா தோசைப்பா. சீக்கிரம் கொண்டு வாமா. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. விஷம் வச்ச தோசைய அவர் சாப்பிட்டாருன்னா நல்லா காங்க வாங்க. அவர் அந்த தோசை சாப்பிடல. பாத்திரம் கொண்டு வர சொல்ல. தோசை கொண்டு வாமா. சீக்கிரம் கொடுங்க. அந்த தோசைய அப்பாவுக்கு வைக்கலாமா வேண்டாமான்னு நான் ரொம்ப யோசிச்சேன். அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து அந்த தோசையை அவருக்கு வச்சுட்டேன். அப்புறம் தம்பிக்கு இன்னொரு தோசை போடு. எங்க அப்பாவுக்கு கொடுத்த அதே தோசை தான் இவருக்கும் கொடுத்தேன். ஆனா அது இவர் சாப்பிடல. எங்க அப்பா இறந்து போன தெரிஞ்ச உடனே இவர் வீட்டை விட்டு வெளியே ஓடினாரு. நானும் பின்னாடியே ஓடி போய் எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி கத்தி ஊரையே கூட்டினேன். ஐயோ, எங்க அப்பாவை கொன்னுட்டானே. எங்க அப்பாக்கு என்னாச்சு தெரியலையே. ஐயோ, எல்லாரும் வரதுக்கு முன்னாடி அவசர அவசரமா விஷத்தை எடுத்து ஒழிச்சு அப்புறம் விஷ தோசை சுட்ட தோசைகள்ல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி கழுவி வச்சுட்டேன். போலீஸ் என்ன விசாரிக்க வந்தாங்க. அப்ப இவர் எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்ததாகவும் இவருக்காக கொடுத்த தோசையை எடுத்து எங்க அப்பாக்கு கொடுத்திருக்கலாம்னு, அப்பா அதுல இவர் விஷத்தை கலந்து கொடுத்திருக்கலாம்னு சொன்னேன். அப்பா உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் இருந்ததுனால என்ன அவ்வளவா விசாரிக்கல. இனிமேலும் என்னால வாழவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் என் புருஷன் என்ன தொடும் போதெல்லாம் எங்க அப்பாவே வந்து என்ன தொடுற மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையே போச்சு. என்ன தூக்கல போட்டுருங்க. என்னால வாழ
முடியாது. இனிமே என்னால வாழவே முடியாது. எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டுச்சு சார். ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு சார். ரிசப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவி, வாங்க மகாதேவன், வாங்க. உட்காருங்க. உங்களுக்கு தேவி அவங்க அப்பாவை கொலை பண்ணது முன்னாலே தெரியுமா? தெரியாது சார். கல்யாணம் வரலும் தெரியாது சார். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும். ஆனா நான் யார்கிட்டயும் சொல்லல சார். ஏன்? அவன் ஒய்ஃப் சார். அதுவும் இல்லாம இந்த விஷயத்தை நானா எப்படி சார் வெளியில சொல்ல முடியும்? இதை நீங்க நம்புறீங்களா? What do you mean? நம்பாம? No, நான் நம்பல. ஏன்? அவங்களாவே செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கும் போது நம்பாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை இல்லை சார். முதல்ல நீங்க சோமுவை சந்தேகப்பட்டீங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் குமரகுருவை கஸ்டடியில எடுத்துக்கிட்டீங்க. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னையும் சந்தேகப்பட்டீங்க. அவங்களே வந்து செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கும் போது இவங்களையும் சந்தேகப்பட்டீங்கன்னா இந்த கேஸ் எப்ப சார் முடிக்க போறீங்க? ஏன் யாராவது பணம் கொடுத்து இவங்களை விலைக்கு வாங்கிருக்கலாம்ல? யூ மீன் மிஸ்டர் குமரகுரு? Why not? ரேகை எடுக்கிறதுக்காக லட்சக்கணக்கா பணம் செலவு பண்ணதா ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பணம் செலவு பண்ண மாட்டாரா? சார், எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் ஒரு பொண்ணு சொந்த அப்பாவை பத்தி இப்படி எல்லாம் பேசுவாளா? நிறைய பணம் கொடுத்தோம். அவர்தான் செத்து போயிட்டார்ல, திரும்பி வந்து மறுக்க போறது இல்லையே. இவங்க எல்லாம் நம்புற மாதிரி கதை சொல்றாங்க, சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்கிறாங்க. நோ நோ நோ, ஐ டோன்ட் திங்க் சோ. நீங்க எப்படி பேசுறீங்க? நீங்க ஏன் இவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குறீங்க? நீங்க வக்காலத்து? நான் யாருக்கும் வக்காலத்து பண்ணுவேன்? நீ பின்னாடி வந்ததுல இருந்து எனக்கு சந்தேகம். அன்னைக்கு நான் வீட்டுல இல்லாத போது என் ஃப்ரெண்ட்னு சொல்லி என் வீட்டுக்கு போயிருக்கேன். எவ்வளவு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி என்ன சுத்தி சுத்தி வந்து தொலை பண்ண. ஆமா, உண்மைதான். உங்க நாடி ஜோசியை கட்டு எங்க ஆத்துல இருக்கு. அந்த ஓலைச்சுவடி நான் பார்க்கலாமா? முடியாது சார், இப்ப அது என்கிட்ட இல்ல. ஏன்? யாருகிட்ட இருக்கு? என் பாட்டி எங்கேயோ ஒளிச்சு வச்சு. போய் அப்படி ஒரு ஓலைச்சுவடியே இல்ல. இருக்கு. உங்க பாட்டி கிட்ட இருந்து வாங்கி எனக்கு காட்டலாமே? கேட்ட தர மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு ஓலை இருந்தா தானே? பொய் சொல்றான். முன்னாடி கூட ஒருத்தர் ஓலை இருக்குன்னு சொல்லி கடைசி நேரத்துல ஓலை மாறிச்சுன்னு சொன்னான். உனக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அதான் சொன்னேனே, ஒண்ணு இல்லன்னு. நான் நம்ப மாட்டேன். ஐ டோன்ட் கேர். சோமு, ஆகாஷ், அவசரப்படாதீங்க, உட்காருங்க. சோமு, மிஸ்டர் ஆகாஷ், நீங்க கிளம்புங்க. இதுக்கு தான் கூப்பிட்டேலா? மிரட்டுறதுக்கு? மிஸ்டர் ஆகாஷ், நானே இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீங்க போங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட போன்ல பேசிக்கிறேன். பிளீஸ். அம்மா. வாப்பா சொல்லு. சோமு, ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க?
ஒண்ணும் ஆண்டி. என்னாச்சு? ஏசி ஆபீஸ்க்கு போனியே, அங்க ஏதாவது? இந்த கேஸ் அவ்வளவு சுலபமா முடியாத போல இருக்கு. ஏன்? திடீர்னு 2 பேரு, நாடி ஜோசியர் மணின்னு ஒருத்தரும் தேவின்னு ஒரு பொண்ணும் வந்து தனித்தனியா இந்த 12 கொலையில 2 கொலைய அவங்கதான் பண்ணதா ஒத்துக்கிட்டாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா ஆண்டி, ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ என் பொண்ணை இந்த கதிக்கு ஆளாக்குன உங்க எடிட்டருக்கு தண்டனை எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்றியா? இல்ல ஆண்டி, 2 கொலை தான் இல்லையா இருக்கு. பாக்கலாம். அந்த மணியையும் தேவியையும் காடே பணம் கொடுத்து வாங்கிப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்தப்பா. என்னாண்டி பால் பாயசம்? ஆர்த்தி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாளே. ஏன் இஷ்டம் பாட்டிமா? எல்லாத்தையும் எடுத்து கட்டி வச்சுட்டியா? எடுத்துட்டேன் பாட்டிமா. ஓலைச்சுவடியில மட்டும் கட்டி வச்சிருக்கேன், அதை மட்டும் எடுக்கணும். எதையும் விட்டு வைக்க கூடாது. எல்லாத்தையும் வாரி சுருட்டி கட்டி எடுத்துட்டு போகணும். புரியுறதா? இத பாரு, இனிமே அடிக்கடி இங்க வர வேலையெல்லாம் வச்சுக்காத. என் முகத்துல கூட முழிக்க கூடாது. புரிஞ்சுக்கோ. நான் என்ன பண்ணேன் பாட்டிமா? போருண்டா. இந்த ஜோசியக்காரனை நம்பினதெல்லாம் போரும். போடா போ. போடி போய் பாரு. அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான்னு போய் பாரு. என்ன சார் பாத்துட்டீங்களா? அதான் பாத்துட்டே இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதான் அந்த ஓலைச்சுவடி இங்க எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்காளான்னு தேடிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேணாம், விடுங்க. இந்தா எடுத்துட்டு போ. நான் தான் சார் எடுத்து வச்சேன், இதுல எதுவும் இல்ல சார். இதை எடுத்துட்டு போ. பாட்டிமா போயிட்டு வர்றேன். பாட்டிமா பாட்டி, மனுஷால நம்பவே முடியல பாத்தியா? எத்தனை வருஷத்து பழக்கம். 8 வருஷமா தாயும் பிள்ளையுமா பழகினோம். இப்படி எல்லாரையும் ஏமாத்திண்டு. அதுக்கு நீங்க ஏன் பாட்டி வருத்தப்படுறீர்கள்? வருத்தப்படாம என்னடி செய்ய சொல்ற? பெத்த பிள்ளைய போல அவனை நான் பார்த்துட்டு தொழில் பண்ண இடம் இல்லைன்னா பாசத்தை நீயே கொடுத்தேன். ஆத்துலயே ஒரு உள்ளையும் ஒழிச்சு கொடுத்தேன். எத்தனை நாளைக்கு இந்த கையால அவனுக்கு சமைச்சு சாதம் போட்டிருப்பேன் தெரியுமா? இப்படி அநியாயமா ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு போயிட்டானேடி. அந்த பஞ்சாப கேசனை பார்த்தா வயிற்றுச்சலா இருக்கு. எப்படி இருக்கேன் மம்மி, சௌக்கியமா இருக்கலான்னு சிரிச்சுட்டே அவன் கேக்குறான். எனக்கு வயிற்று அள்ளி புடுங்குறது. என்ன பாட்டி நீங்க எல்லாருக்கும் நீங்க தான் ஆறுதல் சொல்வீள். இப்ப நீங்களே இப்படி மனசுடைஞ்சு பேசினா எப்படி? முடியலடி, என்னால தாங்கிக்க முடியல. ஏமாத்திட்டான், என்ன நன்னா ஏமாத்திட்டான். இந்த ஆட்டு சாபம் அப்படி. புள்ளேன்னு சொல்லிட்டு வர எல்லாருமே என்ன நன்னா ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கா. பாட்டி இப்ப அதெல்லாம் பேசி ஆகணுமா? போடா, மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுது. டேய் ஆறுமுகம், பாட்டி. நீயாவது நியாயமா நேர்மையா பிழைக்கிற வழிய பாருடா. சரி பாட்டி, அப்ப போடா போ. போயிட்டு வரேன் பாட்டிமா. நம்பிக்கை இல்லாதவங்க கையால சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டா அது விஷமா மாறிடும்.
புடி கடவுள் வருவாரு அவர்கிட்ட கொடு. என்ன பண்ண சார காணோம், எப்போ வருவாரு? சார் உள்ள விஐபியோட இருக்காரு, கான்பரன்ஸ் ஹால்ல பேசிட்டு இருக்காரு. மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், இப்போ வந்துருவாரு. என்ன விஷயம் ஆனந்தன், சொல்லுங்க. ஒரு ஆக்சிடென்ட் விஷயமா ஒரு டேங்கர் லாரி ஆபீஸுக்கு விசாரணைக்காக போயிருந்தேன். சரி. அங்க விசாரிச்சதுல சில தகவல்கள் தெரிஞ்சது. ம். அது நீங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேஸுக்கு உபயோகமா இருக்குமேனு தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? என்ன தகவல்? சார், பழனின்னு ஒருத்தர் டேங்கர் லாரி ஏறி செத்து போனாரு. ஆமா. அவரை ஏத்தி கொலை பண்ண டேங்கர் லாரிய கண்டுபிடிச்சிட்டேன் சார். அப்படியா? ஆமா சார், அந்த ஆபீஸுக்கு விசாரணைக்கு போயிருந்தப்ப அங்க நிறைய ஸ்டெப்னி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணுல கொஞ்சம் ரத்தக்கரை இருந்தது. அதை வச்சு விசாரிச்சப்ப அந்த ஸ்டெப்னி பழனியை ஏத்தி கொண்ட லாரியோடதான்னு தெரிய வந்தது. இஸ் இட்? அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அந்த டேங்கர் லாரி ஆபீஸ் இருக்கிற அதே தெருவுல தான் பழனியோட வீடு இருந்திருக்கு. ஓஹோ. இப்ப அந்த டேங்கர் லாரி டிரைவரை கேகேஆர் ஸ்டேஷன்ல தான் பிடிச்சு வச்சிருக்கோம். ம், குட். அந்த டிரைவர் உடனே எங்க கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். ஆனந்தன், ஒரு நிமிஷம் சார். அந்த டேங்கர் லாரி கம்பெனி பேர் என்ன? யூகே டிரான்ஸ்போர்ட் சார். சரி, போங்க. ஓகே சார். சோமா போன். ஹலோ. நான் ஆடியோபாதம் பேசுறேன். எஸ் சார். நீங்க என் ஆபீஸ் கொஞ்சம் வர முடியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உடனே வா. ஆமா, உடனே. சரி சார். ம், தேங்க்யூ. சொல்லுங்க சார். பழனி ஆக்சிடென்ட்ல இறந்தப்ப நீங்க அங்க இருந்தீங்க இல்லையா? ஆமா. அந்த டேங்கர் லாரி பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? ஞாபகம் இல்ல சார், ரொம்ப நாள் ஆச்சு. எனிதிங் இன் பர்டிகுலர் அந்த வண்டி பத்தி ஏதாவது? கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணுங்க. ஆமா, லாரி பின்னாடி எல்லை காளியம்மன் துணைன்னு எழுதி இருந்தது. அப்படியா? ஹலோ சார், உங்க ஸ்டேஷன்ல காலையில ஒரு டேங்கர் லாரி சீஸ் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். அந்த வண்டி பின்னால எல்லை காளியம்மன் துணைன்னு எழுதியிருக்கா பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி அப்படி எதுவும் இல்லையே சார். இல்லையா? இல்லையே சார். ஒரு நிமிஷம், வேற ஏதாவது ஞாபகம் வருதா? வேற எதுவும் ஞாபகம் இல்லையா சார்? சரி, அந்த வண்டி பின்னால வேற ஏதாவது எழுதியிருக்கா பாருங்க. வேற ஒண்ணும் எழுதல சார், சைடுல தான் யூகே டிரான்ஸ்போர்ட் எழுதிருக்கு. யூகே டிரான்ஸ்போர்ட். வேற ஏதாவது இருக்கா? ஆமாமா, யூகே டிரான்ஸ்போர்ட். மட்டும் தான் இருக்கு. ஒரு நிமிஷம். யூகே டிரான்ஸ்போர்ட் எழுதி இருந்தது. நல்லா தெரியுமா? ஷியோர் சார். சரி, அந்த லாரி டிரைவர் எங்க போ? அங்கதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? உன் பேர் என்னையா? குமரேசையா. அடிச்சீங்களா? இல்ல சார், சும்மா ஒரு தட்டு தட்டினேன், அவ்வளவுதான் சார். சரி, சொல்லு. பழனி எதுக்காக கொலை பண்ண? ஐயா, எனக்கு எதுவும் தெரியாதுயா, நான் கொலைலாம் எதுவும் பண்ணலையா, என்ன விட்டுருங்கயா. எவ்வளவு நாளா இந்த லாரி ஓட்டுற? ஒரு 5-6 வருஷமா ஓட்டினுக்கிறேயா. அப்ப பழனி மேல நீ வண்டி ஏத்தல? இல்லையா, ஆக்சிடென்ட் அன்னைக்கு நான் இங்க இல்லைங்க, ஊருக்கு போயிட்டேங்க. ஊருக்கு போயிருந்தியா? வேற யார் வண்டி ஓட்டினாங்க? தெரியலையா, ஆனா அன்னைக்கு வண்டி ஷெட்ல தான் இருந்தது. ஷெட்ல இருந்த வண்டி தானா போய் ஒரு ஆள் மேல ஏறி வந்து நின்னுச்சா?
சொல்றியா? ஐயா ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா எனக்கு எதுவும் தெரியாதியா. ஐயா ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. எழுந்திரியா. மரியாதையா உண்மையை சொல்றியா இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாதியா. ஐயா சார் கொஞ்சம் கதவு திறங்க சார். சார் சார் டேய் குமரேஷா அண்ணே, என்னடாச்சு? எனக்கு பயமா இருக்கு. நான் கூட்டு போனேன். யார் நீங்க? வணக்கம் சார், நான் யூகே டிரான்ஸ்போர்ட் ஓனர் காமாட்சிநாதன். இங்க எதுக்கு வந்தீங்க? இவனை பிடிச்சிட்டு வந்துட்டு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு போலாம் வந்தேன். சார் இவனுக்கு ஒண்ணும் தெரியாது சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீங்க அண்ணே, கிளம்புங்க. என்னை கூட்டு போயிட்டு அடிச்சா கொண்டுட்டு வாங்கினேன். வேண்டாண்ணே, என்னை கூட்டு போயிட்டேன். சார் இவன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம். போங்க. வாயா இப்படி. ஐயா நில்லு. ஐயா என்ன விட்டுருங்கய்யா. மரியாதையா உண்மையை சொல்றியா இல்லையா? ஐயா எனக்கு எதுவும் தெரியாதியா. என்னை விட்டுருங்கய்யா. ஐயா சார் அவனுக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். எனக்கும் பழனிக்கும் தான் சார் முன் விரோதம். என்ன சொல்றீங்க? பழனி உங்களுக்கு முதல்ல தெரியுமா? தெரியும் சார், எங்க தெருவுல தான் குடி இருந்தான். அவன் எங்க ஏரியாவுக்கு குடி வந்து 2-3 வருஷம் தான் இருக்கும். எனக்கு இலக்கியத்துல எல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பேன். அதை பயன்படுத்திக்கிட்டு அவன் என்கிட்ட பழக ஆரம்பிச்சான். தான் எழுதின கதையெல்லாம் புத்தகமா வெளியிடணும், அது கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டான். நானும் ஒரு 2000-3000 ரூபாய் ஆகும்னு நினைச்சிட்டு தர்றேன்னு சொன்னேன். ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து பணம் தர்றேன்னு சொன்னீங்களே கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். எவ்வளவுன்னு கேட்டேன். 2 லட்சம் ரூபாய் ஆகும். இப்போதைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. பிரிண்ட் போடும்போது 1 லட்சம் வாங்கிக்கிறேன். என்னது 2 லட்சம் ரூபாயா? அவ்வளவுலாம் கொடுக்க முடியாதுப்பா. நான் ஏதோ ஒரு 5000-10,000 ஆகும்னு நினைச்சேன். என்ன சார், இந்த காலத்துல 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கெல்லாம் புத்தகம் வெளியிட முடியுமா? பணத்தை கொடுங்க சார். அது இல்லப்பா, நிஜமாவே அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது. என்ன விளையாடுறீங்களா சார்? உங்களை நம்பி நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். விஐபிஸ்க்கு வேற சொல்லிட்டேன். நீங்க மரியாதை பணத்தை கொடுங்க. என்னப்பா எடுக்கிறது பிச்சை, இதுல மரியாதை கிடையாது. நல்லா பேசிட்டு இருக்கிற. அவன் கோச்சிட்டு போயிட்டான். அக்கம் பக்கத்துல எனக்கு வேண்டாத ஆளுகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு டேங்கர் லாரியே ஓட்டக்கூடாது, நெசப்பாக்கம் ஏரியாலே தண்ணி எடுக்க விடாம பண்றேன்னு சொல்லிட்டு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டான். நான் அவனை கூப்பிட்டு பேசி பார்த்தேன். ஒன்னா பணத்தை கொடு, இல்ல நீ இந்த ஏரியால இருக்க முடியாதுன்னு என்ன மிரட்டணும். பாத்தீங்களா என்ன முறைச்சுக்கிட்டா என்ன ஆகுன்னு? இப்பவும் டைம் இருக்கு, பணத்தை கொடுங்க. இல்லன்னா இந்த ஏரியாவிலேயே பிசினஸ் பண்ண விட மாட்டேன். அவர் யார் தெரியுமா? வேணாண்டா, எங்கிட்ட வேலை பார்க்கிற டிரைவருங்க. எங்க ஐயாவே மிரட்டுறியா? இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னு அவனை விரட்டினாங்க. பேசிவா அவனும் பயந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் ஆளையே காணும். திடீர்னு முளைச்சு வந்தாங்க. திரும்ப வந்து அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. அது எப்படிங்க ஐயா, நான் என் வாயால சொல்லுவேன். இல்ல, நீங்க கண்டிப்பா சொல்லணும் ப்ளீஸ். நான் தான் சரியா படிக்கல. என் பொண்டாட்டியாவது நிறைய படிக்கட்டுமேனு படிக்க வச்சேன். அவளும் ஊழலத்துக்கு தெரியாம 3 வருஷத்துக்கு ஒரு டிகிரின்னு 3-4 டிகிரி வாங்கலாம். பழனி தலைமறைவா இருந்த சமயத்துல பிராக்டிகல் எக்ஸாமுக்கு வர சொல்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. இவ்வளவு 2 வாரம் போயிருந்தா. பிராக்டிகல் எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டு திரும்பி வர தேதி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த பழனியும் அதே நாள்ல திரும்பி வந்தான். வந்து அவனுக்கும் என் பொண்டாட்டிக்கும் உறவு இருக்கிறதாவும் 2 வாரம் ஊரை விட்டு ஓடி போயிட்டதாகவும் இப்பதான் திரும்பி வந்ததாகவும் ஊர் பூரா வதந்தி பரப்புனான். இந்த மாதிரி விஷயத்துல என்னதான் கூரை மேல ஏறி நின்று இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. அக்கம் பக்கத்துல கேட்கிற கேள்விக்கு பயந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் ஊர்ல கூட விட்டுட்டு வரும்படியா ஆயிடுச்சு. அப்பவும் அவன் சும்மா விடல. பாத்தியா, நான் உன்னை இந்த ஏரியாவிலேயே வாழ விட மாட்டேன்னு சொன்னேன். நீதான் நம்பல. இப்போ உன் பொண்டாட்டிய ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்க. ஒரு ஜோக் தெரியுமா? ஒரு ஆள் தலைமறைவா போயிட்டானா சென்னை மாதிரி ஊர்ல
இதெல்லாம் மறந்து போயிடுவாங்க. இதே உன் கிராமத்துக்கு போய் இந்த மாதிரி பொருளையை கலப்பி விட்டேன்னு வச்சுக்க, தலைமுறையா மறக்க மாட்டாங்க. புரியுதா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. 2 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது பழனி, கொஞ்சம் குறைச்சுக்க. 2 லட்சமா? அது அப்போ. இப்ப எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும். 10 நாள் அவகாசம் தரேன், ஏற்பாடு பண்ணு. பழனி பழனி நானும் பணத்தை கொடுத்துடலான்னு தான் இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் நானும் அப்பப்போ வண்டியெல்லாம் ஓட்டுவேன். இந்த டிரைவர்கள் எல்லாம் நம்புறது இல்ல. இந்த குமரேசன் வேற அப்ப லீவ்ல இருந்தான். வண்டியில கொஞ்சம் ரிப்பேர் வேலை இருந்தது, அதை பாக்குறதுக்காக மயிலாப்பூர் செட்ல விட்டுருந்தேன். அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறப்போ டீ நகர்ல நிறுத்தி ஒரு இடத்துல காபி சாப்பிடலான்னு இறங்கினேன். காபி சாப்பிட்டு வண்டி ஏறினேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது ஏதோ சத்தம் கேட்டது. வண்டி கண்ணாடி வழியா பார்த்தேன். சாரி, இவர் பழனி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் இருந்த ரோட்லயே அவனும் வந்தான். அவனை கொஞ்சம் மறக்கலாம்னு வண்டியில கூடவே போய் லெப்ட்ல கட் பண்ண. அவன் வண்டியில பிரேக் பிடிக்கல என்னன்னு தெரியல, நேரம் என் சக்கரத்துல வந்துட்டான். நான் பயந்துட்டேன். ரொம்ப கூடி என்ன ஓச்சிருவாங்களோன்னு பயந்துட்டு வண்டி எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் ஹிட் அண்ட் ரன் கேஸ்னு சொல்லிட்டு வண்டி நம்பர் தெரியலனாலும் கம்பெனி பேரை வச்சுக்கிட்டு போலீஸ் என்கொயரி பண்றதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. டிரைவர்ஸ் எல்லாமே லீவ்ல தான் இருந்தாங்க. வண்டி செட்ல தான் இருந்தது. வண்டி எடுக்கவே இல்லைன்னு சொல்லி சாதிச்சிட்டேன். அவங்களும் என்னுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிமார்க் எதுவும் இல்லாதனால அன்ட்ரேசபிள் கேஸ்னு சொல்லிட்டு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வண்டி பழனி மலை ஏறும்போது அவன் பைக்ல இருந்த ஒரு கம்பி குத்தி என் லாரி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னியை மாத்திட்டு வீடு பழச்சாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சிருந்தேன். வண்டி கிளீன் பண்ணும்போது அது அப்படியே விட்டு போச்சு. அதத்தான் இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு பழைய ரெக்கார்டுகள் எல்லாம் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு குமரேசன் இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. சார், நான் பழனி மேல வேணுட்டு வண்டி ஏத்தல சார். ஏதோ தெரியாம நடந்து போச்சு. என் மேல என்ன கேஸ் வேணாலும் போட்டுங்க சார். இவனை விட்டுருங்க சார். எங்கிட்ட இருக்கிற டிரைவர் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க சார். எல்லாருமே எங்கிட்ட தம்பி மாதிரி பழகுவாங்க சார். குமேஷா, போடா. எப்படின்னா இல்லடா, போடா. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். எம்எல் என்ன கேஸ் வேணா போடுங்க சார். எம்எல் என்ன கேஸ் வேணா போடுங்க சார். என்ன மிஸ்டர் சோமு, நீங்க இதை நம்புறீங்களா? தெரியலையே. ஒருவேளை மிஸ்டர் குமரகுரு அரெஸ்ட் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன்னு வேணுமோ? எங்க போயிட்டு வர? வழி விடுங்க. கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? எங்க போயிட்டு வர? சொன்ன மட்டும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இல்ல சரி, ஆடி பாத்துங்கிற ஒருத்தரை பாத்துட்டு வரேன். அவரு உங்களுக்கு தெரியுமா? போய் சொல்ற.
ஆடியோ பார்த்து 5 சபையில மட்டும் தான் பார்க்க முடியும். கமிஷனர் ஆபீஸ்ல கூட பார்க்கலாம். 5 சபையில மட்டும் தான் பார்க்க முடியும். ஆகாசம் தெரியுமா? ஆகாசம் அத சிதம்பரத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆகாசமா? ரகசியம், ஊர் எறிஞ்ச ரகசியம், எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருக்கும் புரியாது. போய் பாரு, தெரியும் ஆனா புரியாது. போ, உனக்கு கோவம் கண்ண மறைக்குதா? புரியாது. என்ன ஆண்டி, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா? யார சொல்ற? வெளியில இருப்பாரு ஒரு பிச்சைக்காரர், டீ குடிச்சுக்கிட்டு, அவர்தான். ஏன், என்ன சொல்றாரு? சிதம்பரம் போ, ரகசியத்தை பாரு. ஆகாசம் ஆகாசம் ஆகாசம். சிதம்பரத்துக்கு போய் ரகசியத்தை பார்க்க சொல்றாரா இல்ல அந்த ஆகாஷை மீட் பண்ண சொல்றாரான்னு தெரியல. ஆகாஷா? யார் அது? இங்க நடக்கிற பாதி குழப்பத்துக்கு அவன் தான் காரணம். சிதம்பரத்துல இருக்கான். சிதம்பரத்துலயா? உங்க அங்கிள் கூட அவர் வீட்டுல போய் தங்கிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எப்போ? ஆர்த்தி காணாம போன உடனே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சிதம்பரம் போய் 2 நாள் தங்கினாரு. அப்போ அவர் வீட்டுலதான் தங்கினாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆகாஷ் இங்க வந்திருக்கானா? நீங்க அவரை பாத்திருக்கீங்களா? இல்லப்பா, இங்க அவர் வந்தது இல்ல. அப்போ இந்த பிச்சைக்காரர் சொல்றது? இல்ல, அவர் ஒன்ன சிதம்பரத்துக்கு போய் ஆகாயத்தை தான் பார்க்க சொல்லிருப்பாரு. இப்படித்தான் ஒரு தடவை உங்க அங்கிள் கிட்ட சிதம்பரத்துக்கு போ, சிவகாமிய பாரு அப்படின்னாரு. அவர் சொன்ன விதத்துல என்ன பார்க்க சொல்றாரா இல்ல சிதம்பரத்துக்கு போய் சிவகாமியை கும்பிட்டுட்டு வர சொல்றாரான்னு எங்களுக்கும் புரியல. அப்புறம் தான் உங்க அங்கிள் சிதம்பரத்துக்கு போனாரு. சிதம்பரம் ஆகாயத்தளம் பாரு, அதனால உன்னையும் போய் ஆகாயத்தை தான் பார்த்துட்டு வான்னு சொல்லிருப்பாரு. ஆகாயத்தளமா? நீங்க எங்க இருக்கீங்க? சொல்லுங்க, நான் வரேன், வந்து கூட்டிட்டு வரேன். என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம்ப்பா. அதான் ஆர்த்தி வந்துட்டாலே. இந்த பாரு, ஆர்த்திக்கு கண்டிப்பா மருந்து கிடைச்சிரும்பா. நாடி ஜோசியத்திலே அது சொல்லிருந்ததே. அது அந்த வரிகள் வந்தது பாரு. அதிலூரு கொண்டுதானே ஔடதம் அரும்பும் பாரு ஆகாய தளத்தில் தானே. அதுதானே இது. ஹலோ அங்கிள். ஆண்டி, ஆண்டி, நான் உடனே சிதம்பரம் போனோம். எதுக்குப்பா? அந்த பிச்சைக்காரன் சொன்னதுக்கா? இல்ல, அங்கிள் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னப்பா சொல்ற? ஆமா ஆண்டி, அன்னைக்கு நம்ம அவர்கிட்ட போன்ல பேசும்போது ஏதோ பாட்டு சொல்லிக்கிட்டே வச்சிட்டாரு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொன்னல, அந்த பாட்டு என்னன்னு எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஔடதும் அரும்பும் பாரு ஆகாய தளத்தில்னு ஏதோ சொல்லிட்டு வச்சிட்டாரு. ஆகாய தளம்னா சிதம்பரம்னு இப்பதான் சொன்னீங்க. அப்படின்னா அங்கிள் இப்போ சிதம்பரத்துல தான் இருக்கணும். ஹவு ஸ்டூபிட் ஆஃப் மீ. சரியா கவனிக்காம விட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அன்னைக்கு அங்கிளை கூட்டிட்டு வந்திருக்கலாம். எப்பவுமே இப்படிதான், நிறைய விஷயங்களை கவனிக்காம எதிர்லயோ போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆண்டி, நான் உடனே போய் அங்கிளை கையோட கூட்டிட்டு வந்தேன். என்ன மன்னிக்கணும். அந்த ஓலைச்சுவடியை பத்தி மட்டும் பேச வேண்டாமே, அது இல்லைன்னே வச்சுப்போமே. டாக்டர் தில்லைராஜன் மூலமா என் தங்க காமாட்சிக்கு மருந்து கிடைக்கும் நம்பின்னு இருக்கேன். அவருக்கு அந்த ஓலைச்சுவடி வேணுமா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேண்டாம், அது அந்த பேச்சை விட்டுடுவோமே. ஆமாப்பா, விட்டுருங்க. அபி, சித்த சும்மாரு, பெரியவா பேசுறாள். என் குருநாதரோட முயற்சி எல்லாம் வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. போட்டும், பரவாயில்ல. நம்ம குடும்பத்துக்கு சந்ததியே இல்லாத போயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். அதுக்கு இது எவ்வளவோ தேவலை இல்லையா? இத பாருங்க, எங்க மாமனார் சொல்லி இருக்க, இந்த ஓலைச்சுவடி வெளியில வந்து விஷயம் எல்லாம் தெரிய வரப்போது நிறைய ரத்தம் சிந்துன்னார். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் சொன்னபடியே நடந்துட்டு வருது. இதுவும் அப்படியே நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பேரனுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதனால இத விட்டுடும் போல, அந்த ஓலைச்சுவடி மறைஞ்சிருக்கிறதா நல்லது. அது இருந்தாலும் வேற ஏதாவது பேசுவோமே. நீங்க காப்பியே சாப்பிடலையே. அபி, அப்பா வந்து எத்தனை நாள் அது காப்பி கலந்துட்டு வர வேண்டாமாமா? டிகாஷன் போட்டுட்டேன், கலக்க வேண்டியதான் பாக்கி. இதோ வந்துடுறேன். பரவாயில்ல, உங்க ஆத்துல ஓலைச்சுவடி கிடைக்கும்னு நினைச்சுன்னு வந்தேன். தில்லைராஜன் ஆத்துல காத்துட்டு இருப்பார்.
அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்பாத்து விஷயத்த நாம தான் பேசி தீர்த்துக்கணும். திருச்சிற்றம்பலம். அப்பா காஃபி சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, ஆத்துல தில்லைராஜன் காத்துட்டு இருப்பார். அவர்கிட்ட என்ன சொல்ல போறீங்களோ தெரியல. நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம், அவன்கிட்ட கொண்டு போய் கொடு, அவன் சாப்பிடுவான். என்னங்க சாப்பிடுங்க. அந்த ஒலிச்சுவடிய தர்றத விட்டுருங்களேன். ஏன்? அத எடுத்தா கெட்டது நடக்கும்னு பாட்டி பயப்படுறாளோ? அப்பயும் அதை தர்றேன். இங்க பாருங்க, அது இனிமே தேட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. பாரதி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்கிட்ட ரொம்ப டிமாண்ட் பண்றது எனக்கு பிடிக்காது. புரியுதா? அதுக்கே இப்படி கோப்படுறேன்? நான் நம்ம நல்லதுக்கு தானே சொன்னேன். லுக், ஜஸ்ட் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நீ ஓன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. பாட்டி, பாட்டி, என்னடி ஆச்சு? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, எதுக்கா அழற? அந்த ஒலிச்சுவடி எங்க இருக்கு? அது கொடுத்துடுங்க. ஏன் என்கிட்ட இருந்து வாங்கிட்ட சொல்லி ஆகாஷ் சொன்னானா? இல்ல, நானா தான் தர்றேன். நான் அது கொளுத்திட போறேன். என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஆமா பாட்டி, அவர் ரொம்ப மாறி போயிட்டார். அந்த ஓலைச்சுவடி இருக்கிறதுனாலதான் நீ இத்தில சண்டை போடுற. அது கொடுங்க, அது கொளுத்திட்டா நிம்மதியா இருக்கும். ஆமாண்டி, கொளுத்துட்டா எனக்கும் நிம்மதியா தான் இருக்கும். ஒண்ணு செய், நீ ஆத்துக்கு போ, அப்புறமா அதை எடுத்து நானே கொளுத்தி போடுறேன். நீங்க போய் சொல்றேன், அது இந்த ஆத்துல இல்ல. இந்த ஆத்துல தாண்டி இருக்கு, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றேன். நோனோ, அவர் எத்தனை தூர்றார், கிடைக்க மாட்டேங்கிறது இல்லையா? அது யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்? நம்பிக்கையானவதானா? இவர் கேட்டான்னு கொடுத்துட மாட்டார்ல. ஐயோ, நான் தான் சொல்றேன். நோனோ, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? அப்ப காட்டுங்க, அப்பதான் நம்புவேன். இப்ப என்ன, உனக்கு ஓலைச்சுவடி பாக்கணும் அவ்வளவுதானே? நேரா ஆகாஷ் ரூமுக்கு போ, அங்க நிறைய புத்தகங்கள் எல்லாம் வச்சிருப்பா. அதுல 2 பழைய நெய்தல் பத்திரிக்கை இருக்கும், போய் எடுத்துட்டு வா, காமிக்கிறேன். நெய்தல் பத்திரிக்கையா? ஆமாண்டி, நெய்தல் பத்திரிக்கை. போய் எடுத்துட்டு வா, போடிங்கிறேன். பாருடி, இங்க எந்த பத்திரிகையும் காணும். அங்க இருக்கான்னு பாரு. ஒண்ணு இருக்கு பாட்டி. இன்னொன்னு அங்கேயே இருக்கும், பாருடி. காணுமே. தேடி பாரு. நான் சொல்றேன், இன்னும் ரொம்ப வயசா இருக்கா? அது வேண்டாம், அதை வச்சுடு. அது அங்கேயே வச்சுட்டு புதுசை மட்டும் எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு வாடி.
இங்க இருந்து ஏன் நீங்க எதுக்குடா? அந்த ஓலை சுவடியை கண்டுபிடிக்காம நான் விட போறதில்ல. ஏன் நீங்கன்னு சொல்லு. பின்னாலதான் இருக்கு. பாட்டி பாத்துடி, இது பத்துடி. என்ன பாட்டி நீங்க? அவர் உண்மையிலே அதை கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கேன். அவர் வேற ஏதாவது தேட போய் அதை கிடைச்சு கொடுத்துருந்தா? அதெல்லாம் கிடைக்காதுடி. அசடு திருடின பொருளை திருடின இடத்துல வச்சுட்டா யாரும் அங்க தேட மாட்டா. சரியான திருடி. இந்தா இதை எடுத்து ஆத்துக்கு கிளம்பு. நல்ல யோசனையா சொல்லியிருக்க. அப்புறமா அதை எடுத்து நானே கொளுத்திப்படுறேன். நீ கிளம்பு பாட்டி. கிளம்புடி. பாட்டி ஓடி. பாட்டி அதை இப்பவே எடுத்து கொளுத்திடுங்களேன். எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏண்டே அவனும் ஆத்துக்குள்ள உட்காந்துருக்கான். இப்ப எடுத்து ஓலையை கொளுத்தினா பார்த்துன்னு பேசாம இருப்பானா? அவன் எங்கேயாவது வெளியில கிளம்புவான். போன புறம் எடுத்து கொளுத்திப்படுறேன். நீ கிளம்பு. என்னங்க அது? என் பொண்ணுக்கு எய்ட்ஸ், உங்க தங்கைக்கு கேன்சர். இதுக்கு மருந்தே அந்த ஓலையில தான் இருக்கலாம். அதை கொடுக்க அவங்களுக்கு என்ன பயம்? அந்த ஓலையினாலதான் ஆத்துல பல கெட்டது நடந்ததா நம்புறா. அந்த ஓலையில தான் மருந்து இருக்கு. இல்ல 12 ஓலையிலயும் சேர்ந்துதான் மருந்து இருக்கு. என் குருநாதர் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த 12வது ஓலை தான் முக்கியமான ஓலை. அப்படியா? ஆமா, அதுலதான் ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? அத பத்தி குருநாதர் ஒன்னும் சொல்லல. நான் கேட்டு பார்த்ததுக்கு ஆனா ஒண்ணு மட்டும் சொன்னார். அந்த ரகசியம் வெளியில வர அன்னைக்கு உன் தங்கைக்கு மருந்து கிடைக்கும் அப்படின்னார். என்னங்க நீங்க இவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த ஓலையை வாங்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க முயற்சியே பண்ணலையா? முயற்சி பண்ண. நான் குருநாதர்கிட்டயே கேட்டு பார்த்தேன். கொடுக்க மாட்டேன்னு விட்டார். நீ இப்ப கேட்காத, காலம் வரும்போது அது உங்ககிட்டயே வரும் அப்படின்னார். அதுவும் நீ கேட்டா கிடைக்காது. கேட்கிறவா கேட்டாதான் கிடைக்கும். நான் வேணா கேட்டு பாக்கட்டுங்களா? ஒருவேளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா? கேட்டு பாக்கறதுல தப்பு இல்லைங்களே. கேட்டு பார்க்கலாம். ஆனா கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒருவேளை தன்னுடைய குடும்பத்து விஷயங்கள் மத்தவாளுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாளோ? இல்ல இல்ல இல்ல, அப்படி இருக்கிறதுக்கு ஒன்னும் சான்ஸ் இல்லைங்களே. இந்த ஆகாஷோட பாட்டி அதான் மாமியாரு, அவங்க பேர் என்னங்க? விசாலாட்சி. ஆகாஷோட அப்பா பேரு வைத்தீஸ்வரன். அவங்க அம்மா பேரு அன்னபூரணி. இல்லீங்களே, இந்த 3 பேரும் அந்த 12 பேர் லிஸ்ட்ல வரலீங்களே. எந்த லிஸ்ட்? என் பொண்ணோட நாடி ஜோசியத்தை பார்க்கும்போது அதுல ஒரு 12 பேர் வந்ததுங்க. இந்த 12 பேரோட ஓலைகளை தேடுறதுக்காகத்தான் இந்த கொலைகள் எல்லாம் இந்த குமரகுரு செஞ்சாருன்னு அவர் நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆடியபாத் அவரு சொன்னாருங்க. நான் இந்த 12 பேரையும் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். அதுக்கு ஏதாவது ஒரு பேர் இந்த ஓலையோட சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்றீங்களா? சங்கரன், பழனி. மன்னிக்கணும், அந்த ஓலையில இருக்கிற பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமே. அது யாரும் சோமேஸ்வரங்கிறவரோட அவலட்சுபடியா? சோமுவா? ஆமா, அப்பா பேரு நடராஜன், அம்மா பேரு நந்தினி. பாட்டி கொடுத்தா நம்ம சோமமா? அது லீகல் பத்திரிகையோட ரிப்போர்ட்டரா வேலை பார்த்தவரா? மணி எல்லாத்தையும் படிச்சு சொல்லிட்டார். அவனேதான் அவனேதான். நான் நினைச்சு சரியாதான் போச்சு. அந்த பாட்டோட கடைசி வரிகள்ல சோம ஈஸ்வரன் வந்தது. என் பையன் மாதிரி எனக்கு அவன். இதே குடும்ப சம்பந்தப்பட்ட ஓலையா போச்சு. நான் கேட்ட கண்டிப்பா தருவாங்க. யார் கேட்டாலும் பிரயோஜனமே இல்ல. அத பாட்டி நேரத்துக்கு கொளுத்தி இருப்பா. என்னமா சொல்ற நீ? ஐயோ ஆகாஷ், ஆகாஷ், ஐயோ ஆகாஷ், என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல. என்னத்தடா கீழெல்லாம் தள்ளிண்டு என்னத்த தேடிட்டு இருக்க? அதான் சொன்னேனே, அந்த ஓலை சுவடியதான். ஏய், அந்த ஓலை சுவடியை தேட வேண்டாம்டா. சொன்னா கேளுடா, விட்டுடுறா. பாட்டி, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. ஒண்ணு நீயே அதை கொடுத்துரு, இல்ல நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். ஏய், அது வேண்டாம்டா.
ஆகாஷ் என்னடாச்சு? ஆகாஷ் என்னடாச்சு உனக்கு? ஐயோ ரத்தம்! டேய் அடிடா! டேய் கண்ணா வலிக்குதாடா? இல்ல. இதுக்குதான் சொன்னேன் அதை எடுக்காதடான்னு சொன்ன கேட்டியா? அத வெளியில எடுத்தா ரத்தம் சிந்துன்னு சொல்லியிருக்காடா. அதுபடியே நடந்துட்டு வருது பாரு. அபிராமி அப்பவே சொன்னா, நான் தான் கேட்கல. பைத்தியக்காரி. அபி ஒண்ணு சொல்லலடா. நீ வாடா டாக்டர் அழைச்சிட்டு போறேன். கண்ணா ரொம்ப வலிக்கிறதாடா? ஐயோ ஏண்டா இப்படி எல்லாம் அடிபட்டுக்கிற? ஐயோ என்னாச்சு? அடிபட்டுருச்சா? ஆமாண்டா பஞ்சு. இந்த 4வது ஆத்துல இருக்கிற டாக்டர் இவனை அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறா. வாங்க. ஐயோ குடிச்சிருக்கேனே. வேண்டாம், நானே போய்க்கிறேன். பஞ்சு நீ இங்கே இருந்துட்டு யாராவது வராளுன்னு பாத்துட்டு, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்குடா. உள்ள இருக்காளா? உள்ள இல்லையே. ஒருவேளை கொல்ல பக்கம். இந்த ஓலை கொடுக்கிறாதீங்க, என்கிட்ட கொடுத்துருங்க. வேண்டாம், இனிமே இது யாருக்குமே வேண்டாம். இது இருக்கிறதால தான் எல்லாருக்குமே பிரச்சனை. வேண்டாம் மாமா, வேண்டாம். அம்மா, இந்த ஓலைக்காக தான் நான் இவ்வளவு அலையா அலைஞ்சிருக்கிறேன். இதுல என் பொண்ணுக்கு மருந்து இருக்குமா? ஐஷதை கிட்ட கொடுத்துருங்க. அதை இல்ல வேண்டாம், இந்த ஓலை இனிமே யாருக்குமே வேண்டாம். இதனால என் பேரனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன கேட்காதீங்க. இது பாருங்க, என் தங்கைக்கு மருந்து இந்த ஓலையில தான் இருக்கா. அத என்னடியாவது கொடுத்துருங்க. இல்ல வேண்டாமே, இது இனிமே யாருக்குமே வேண்டாமே. தயவு செஞ்சு இவரை அழிச்சுட்டு போயிடுங்க. கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை இதுலதான் அடங்கி இருக்குது. நீங்க இதுக்கு எரிச்சிட்டீங்கன்னா அது அவ தலைவிதின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். தயவு செஞ்சு இதை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க. இந்த ஓல் வெளியில இருக்கிறதுனால நிறைய விபரீதங்களா நடக்க போறது. அது எனக்கு நன்னாவே தெரியுது. எனக்கு என் பேரன் வேணும். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு அவரை அழைச்சிட்டு போயிடுவோம். அவரை அழைச்சிட்டு போயிடுவோம். இதை எரிக்கதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பேரன் முக்கியங்கிற மாதிரி எனக்கு பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் இல்லைங்களா? இல்ல நான் சொல்றேன். நம்ம ஓலைக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு சம்பந்தம் இல்ல, இது என்னோடது. அங்கிள் வாங்க. எங்க தங்கிருக்கீங்க? எங்க இடத்துலதான். வாங்க போலாம்.